விவசாயிகளுக்கு 80% மானியத்துடன் சூரிய சக்தியிலான பம்ப் செட் வழங்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா புதனன்று விதி எண் 110 கீழ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். நடப்பாண்டில் வேளாண் துறை மூலம் 80% மானியத்துடன் சூரிய சக்தியில் இயங்கும் பம்ப் செட் வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதற்காக தமிழக அரசுக்கு கூடுதலாக 100 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். 2013-2014 நிதியாண்டில் வேளாண்மை துறை மூலம் விவசாயிகளுக்கு குழாய் கிணறு, ஆழ்குழாய் கிணறு, திறந்த வெளி கிணறு மற்றும் தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து நீரை இறைக்க ஏதுவாக 80 விழுக்காடு மானியத்துடன் கூடிய 5 குதிரை திறன் கொண்ட சூரிய சக்தியால் இயங்கும் சூரிய ஒளியினை முழுமையாக தொடர்ந்து பெற ஏதுவாக நகரும் வகையில் சோலார் டிராக்கிங் வகையில் அமையும் சூரிய தகடு பயன்படுத்தப்படும் 2000 ஏசி பம்பு செட் அமைப்புகளை வழங்க எனது தலைமையிலான அரசு முடிவு செய்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அமைப்பிற்கான செலவு தோராயமாக 5 லட்சம் ரூபாய் ஆகும். இதில் அரசு மானியம் 80 விழுக்காடு, அதாவது 4 லட்சம் ரூபாய் ஆகும். விவசாயியின் பங்களிப்பு 20 விழுக்காடு, அதாவது 1 லட்சம் ரூபாய் ஆகும். இதற்கென அரசுக்கு 100 கோடி ரூபாய் செலவு ஏற்படும். கல்வித்துறை தொடர்பான அறிக்கையில் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கும் திட்டம் மற்றும் நடப்பாண்டில் 54 குடியிருப்பு பகுதிகளில் புதிய தொடக்கப் பள்ளிகள், 50 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாகவும் 100 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும் என்றும், இதற்காக புதியதாக மொத்தம் 204 தலைமை ஆசிரியர்கள், 1204 ஆசிரியர் பணியிடங்கள் தோற்றுவிக்கப்படும் என்றும் அறிவித்தார். மேலும் தமிழ்நாடு பாடநூல் கழக நிறுவனம் இனிமேல் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் என்று பெயர் மாற்றப்படும் என்றும் முதல்வர் அறிவித்தார். 54 குடியிருப்பு பகுதிகளிலும் புதிய தொடக்கப் பள்ளிகள் அமைக்கப்படும் என்பதையும், மாநில நிதியிலிருந்து 2013-14 கல்வியாண்டில் 50 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும், 100 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கென ஆண்டொன்றுக்கு 45 கோடி ரூபாய் அரசுக்கு செலவு ஏற்படும். மற்றொரு அறிக்கையில் வீரமங்கை வேலு நாச்சியாரின் படைத்தளபதி வீரத்தாய் குயிலிக்கு நினைவு சின்னம், ஹைதர் அலி திப்பு சுல்தானுக்கு திண்டுக்கல்லில் மணிமண்டபம், சுவாமி சகஜானந்தாவுக்கு சிதம்பரத்தில் மணிமண்டபம் மற்றும் சென்னையில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபம் புனரமைப்பு என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டார். புதனன்று விதி எண் 110 கீழ் 5 அறிக்கைகளை முதல்வர் வாசித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.